கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Book of Ezra chapter 7 verse 6. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே எஸ்ராவினுடைய வாழ்க்கை மிக சுருக்கமாக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். Here Ezra's life has been told in a very short and a very clear manner. நமக்கு எஸ்ராவை பற்றி ஓரளவு தெரியும். We know to some extent about Ezra. பழைய ஏற்பாட்டிலே ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். He was a divine man in the Old Testament. ஆனால் அவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக காணப்படுகிறது. But we have much to learn about him. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பல ஆழமான அனுபவங்கள் மறைந்திருக்கிறார். There are many deep experiences hidden in his life. கர்த்தர் அவன் மூலமாக தம்முடைய ஜனத்தோடு அதிகமாக இடைப்பட்டார். The Lord is intervening with his people much through his life. இவன் ஒரு அருமையான ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக காணப்படுகிறார். He is a shadow of a good believer. இவன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஒரு நபர். He was a person who came from Babylon to Jerusalem. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தால் பாபிலோனிலிருந்து இவன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Ezra chapter 7 verse 1 we read that he came from Babylon. பாபிலோனிலிருந்து எங்கே வந்தான்? Babylon means what's the meaning? பாபிலோனிலிருந்து எங்கே வந்தான்? Where did he come from Babylon? 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது In verse 9 அவன் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we can see that he came to Jerusalem. பாபிலோனிலிருந்து ஒருவன் எருசலேமுக்கு வருவது என்பது பாவத்திலிருந்து அவன் பரிசுத்தத்தை நோக்கி பயணப்படுவதை காண்பிக்கிறது. One man coming from Babylon to Jerusalem shows that he living his life of sin and coming to holiness. பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். Babylon means confusion. பாபேல் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு பெயர்தான் பாபிலோன். The word Babel, another name to Babel is Babylon. குழப்பத்தை அங்கே பாபிலோனிலே நாம் பார்க்கலாம். We can see confusion at Babylon. இன்னொரு விதத்திலே பார்த்தால் பாபிலோன் நாகரிகத்தின் உச்சகட்டம். In another angle we can see that Babylon is the heights of advancement. பாபிலோன் நாகரிகத்தினுடைய மாடர்ன் கல்ச்சர் அங்கே நிரம்பி இருந்தது. We can see the modern culture in Babylon. அந்த காலத்திலேயே நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே அந்த பாபிலோன் காணப்பட்டது. We see that the culture was to its heights in Babylon. உலக அதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த தொங்கு தோட்டத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். When we see the wonders of the world, we see about the hanging gardens. அதெல்லாம் பாபிலோன்ல இருந்ததான ஒரு பெரிய மேன்மையான தன்மைகள். These are the greatness of Babylon. அவ்வளவு நாகரிகத்திலே இருந்ததான ஒரு இடத்திலிருந்து இவன் தேவனுடைய நகரமாகிய எருசலேமை நோக்கி பயணப்பட்டான். At that time in this culture's land he went out from Babylon to Jerusalem. அந்த பாபிலோனிலேயே இருந்து உலகத்தை இஷ்டத்துக்கு அனுபவித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். He could have enjoyed this world living in Babylon itself. ஆனால் அவனுடைய தரிசனத்திலே எருசலேம் இருந்து கொண்டே இருந்தது. But in his vision was Jerusalem. நாம் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே இருந்தாலும் நம்முடைய தரிசனத்திலே பரலோகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். If we be found in this cursed land also, we should have the vision of heaven. அந்த சிந்தை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். That mind should be always found in us. அந்த எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Those thoughts should be always found in us. அந்த விருப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். That desire must be found in us. அந்த ஆசையிலே தான் நம்முடைய இந்த விசுவாச பயணத்திலே நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். With that longing should we go on in this faith life in this spiritual path. இந்த எஸ்ரா ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். This Ezra was a devout person. அவனுடைய வாழ்க்கையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். His life was different. பலர் அடிமைகளாக இருந்த பொழுது, when many were slaves, பலர் பாபிலோனிலே இருந்துவிட வாஞ்சித்த பொழுது, when many desired to stay in Babylon, இவன் அடிமையாக இருக்கவும் விருப்பப்படவில்லை, பாபிலோனிலே இருக்கவும் விருப்பப்படவில்லை. He neither did desire to be a slave, neither did he long to be in Babylon. அவன் எப்படியாவது எருசலேமுக்கு போக வேண்டும் என்கிறதுல மிகவும் கருத்துள்ளவனாக காணப்பட்டான். He was much conscious about going to Jerusalem. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே எருசலேமுக்கு போக வேண்டும் என்கிற தரிசனத்தோடு போகும் பொழுதுதான் அவன் இலக்கை போய் தொட முடியும். When a child of God is going with a vision to go to Jerusalem, only then shall he reach the mark. இல்லாத பட்சத்துல அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. Otherwise he can't do anything. எருசலேம் அப்படினு சொன்னா இவன் முன்னால வந்துருவான். Jerusalem means he will come forward. எருசலேம் சொன்னாலே இவன் முன்னால வந்துருவான்.
If it is Jerusalem, then he will be ahead. யாராவது எருசலேம் போறோம் நம்ம போலாமா அப்படின்னா போதும் நான் வரேன்னு முன்னால வந்துருவான். If anybody is called, shall we go to Jerusalem, who is coming, he will say that he is coming first. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் அவன் தன் வாழ்க்கையை அமைத்திருந்தான். He was developing his life in such a style. நாம் அதை குறித்து பின்னாக பார்க்கலாம். We can read about this. இந்த எஸ்ரா என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Ezra? எஸ்ரான்னு சொன்னா 3 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 3 meanings for Ezra. ஒன்று கர்த்தர் துணை. First is the Lord is his help. இரண்டாவது உதவி. Or next is a help. மூன்றாவது ஆதரவு. Thirdly, a comfort. ஒரு தேவனுடைய பிள்ளை 3 விதங்களிலே அவன் தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். A child of God is being useful to the servants of God in different angles, and the Lord helps him. முதலாவது அவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்க வேண்டும். Firstly, the Lord should be his help. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வம் துணை இல்லாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. In a man's life, if the Lord is not his help, we cannot do anything. தேவன் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போய்விடும். If the Lord is not on our side, then all our labors in vain. முதலாவது தேவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். Firstly, the Lord must be our help. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு கர்த்தர் துணையாக இருப்பார்? In the word of God, it is said as to whom he is a help to. யாருக்கு? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. God is a help to the upright. ஒரு தேவனுடைய பிள்ளை உத்தமனாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். If he is an upright person, then the Lord will be his help. நாம் உத்தமர்களாக இல்லாவிட்டால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க முடியாது. If we be not upright, then the Lord cannot be our help. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறது இல்ல. Today many of them are there in the world, the Lord is not helping all of them. ஒரு தேவனுடைய பிள்ளை உத்தமனாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருப்பார். Only when a child of God is an upright person, the Lord will be his help. இரண்டாம் நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Chronicles 19 chapter verse 11. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is a help to the upright. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது உத்தமமே. Firstly, what the Lord expects from a child of God is this uprightness. இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு சாதனைகள் இருந்தாலும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையான அனுபவம் என்று சொன்னால் அது உத்தமனாய் காணப்படுவது. How much ever we have a greatness in this world, whatever the Lord is expecting out of us is this uprightness. இதைத்தான் ஆண்டவர் நம்மில் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிறார். This is what the Lord expects from each one of us. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. Both in the Old and in the New Testaments. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ உத்தமர்களாக மாற வேண்டும். The firstly, a servant of God or a believer should become an upright person. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Genesis chapter 17 verse 1. 99 வயதிலே ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். What the Lord expects from Abraham when he was 99 years, the Lord is revealing here. 99வது வயதான போது கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. When he was 99 years, the Lord is saying that he walk before me and be thou perfect. 99 வயது இல்லாவிட்டால் வாழ்க்கையின் பூர்ணத்தை நோக்கி அவன் பயணப்படும் பொழுது தேவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமனாய் நீ வாழ வேண்டும். In his 99th year, what the Lord expects from his that he should be perfect. வயசாயிருச்சு என்னால முடியல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. You cannot say that you are aged, it's not possible with you. வயசாயிருச்சுன்னு நம்ம ஒண்ணுமே பேசாம இருந்து விட முடியாது. We cannot say that we are aged and be silent. நாட்கள் போக போக நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா உத்தமர்களாய் மாறுவது. As days are going by, what the Lord expects from us is that we should be perfect. ஆரம்ப காலங்களை விட முடிவின் காலங்கள் ரொம்ப முக்கியமானது. More than the beginning, the end is most important. அதுதான் பைபிளும் சொல்லுகிற ஒரு சத்தியம். Even that's the truth which the word of God says. நம்முடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி, however our beginning might be, நம்முடைய முடிவு உத்தமர்களாய் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். We should finish our life an upright person. செம்மையானவனை உத்தமனை நோக்கி பார், அவனுடைய முடிவு சமாதானம். Mark the perfect and the upright, his end is peace. எப்பொழுது ஒரு மனிதன் உத்தமனாய் மாறுகிறான்? When is a man becoming perfect? 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது Psalm 19 verses 12 and 13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? Who is able to realize his errors? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். You deliver me from hidden secrets. துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். You prevent me from presumptuous sins. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். Then shall I be upright and be innocent from great transgression. பிள்ளைகள் மறைவான குற்றங்கள் பெரும் பாதகங்கள் துணிகரமான பாவங்கள் இவைகளை விட்டு விலகும் பொழுது ஒரு மனுஷன் யாரா மாறுறான்? உத்தமனாய்
மாறுகிறார். When a man is departing from errors, secret faults, presumptuous sins and great transgression, he is becoming upright. அதனால முதலாவது நாம் உத்தமர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். That is why firstly it's a plan of God that we should become upright. அதனால தான் பவுலும் கூட தன்னை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் உத்தமர்களாக விளங்க பண்ணுகிறோம். That is why Saint Paul says about himself that we want to be clear ourselves as upright people. அதுதான் தேவன் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒரு விசுவாசினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையான அனுபவம். That is what God is expecting from a servant of God or a believer. நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை உத்தமர்களாக விளங்க பண்ண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். In any situation we are in debt to prove ourselves upright. உத்தமர்களாக இல்லாவிட்டால் தேவனிடத்தில் நாம் போய் நிக்க முடியாது. If we be not upright, we cannot go stand before God. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2 வசனத்திலே கடைசியில பார்க்கும் பொழுது 2 Corinthians chapter 4 verse 2 last portion. எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். We prove ourselves truthfully in before the conscience of all men. இதிலிருந்து நம்முடைய ஜீவியத்திலே பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ மனித வாழ்வில் உத்தமர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். May it be in the Old Testament or in the New Testament, the Lord expects us that we should be upright before human sight, and he expects a life like that. இரண்டாவது உதவி. Secondly is help. ஒரு தேவனுடைய பிள்ளை உதவியாக இருக்க வேண்டும். A child of God must be a help. சரியான ஒரு உதவி. ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும். A husband should be a right help to the wife. மனைவி புருஷனுக்கு ஏற்ற துணைன்னா ஏற்ற உதவியாக இருப்பது. And the wife being a right meet for him should be that a right help to him. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்க வேண்டும். Parents should be helpful to their children's life. பிள்ளைகள் பெற்றோருடைய முதிர் வயதிலே அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். And children should be help to the aged parents. ஒரு ஊழியன் ஊழியத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். A servant of God should be help to this ministry. ஒரு விசுவாசி ஊழியத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். A believer should be a help to the ministry. நம்முடைய அழைப்பே உதவியின் ஊழியம்தான். Our calling itself is a ministry to help. உலகத்துல சொல்லுவாங்க, In the world they'll say, உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரம் இல்லாம என்ன செய்ய இருன்னு சொல்லுவாங்க. if you are not able to help, at least don't cause problems. நம் நிமித்தம் ஒரு உலக ஊழியத்துல எல்லா பகுதியிலும் நாம் உதவியாக நிற்க வேண்டும். We should in all angles in the ministry be a help to the others. நம்ம எத்தனை பேர் உதவியாக இருக்கிறோம்? How many of us are helpful? கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். The Lord is our help. கர்த்தர் எந்த சூழ்நிலையில நம்ம கூப்பிட்டாலும் அழுதாலும் கண்ணீர் விட்டாலும் அவரை நோக்கி பார்த்தாலும் அந்தந்த நேரத்துல வந்து நமக்கு என்ன செய்றார்? உதவி செய்து விடுகிறார். In any situation when we cry out to him, when we call the Lord, he is our help always. எபிரேயர்ல 2 அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது When we read in Hebrews chapter 2, விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லையாம். he did not give room for the fallen angels, ஆனால் விழுந்து போன மனிதனுக்கு அவர் கை கொடுத்தார். but for the fallen man he gave hand. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சத்தியம். This is the truth which we all know. எபிரேயர் 2 அதிகாரம் 16 வசனத்துல பார்க்கும் பொழுது Hebrews chapter 2 verse 16, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். he did not give hand to the fallen angels but to the seed of Abraham. 18 வசனத்துல இன்றைக்கும் அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிறார், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Verse 18 we see that he is able to help them who are tempted, and he is able to succor them that are tempted. அப்ப தேவனுடைய ஊழியம் தான் உதவி ஊழியம். Therefore the help or the ministry of God is helpful ministry. அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். If it is so, every child of God must be a help to the others. அதுதான் நம்முடைய ஊழியம். That's our ministry. நாம் இன்னைக்கு இந்த ஊழியத்திலே உதவியாக இருக்கிறோமா? Today are we a help in the ministry? நம் நிமித்தம் இந்த ஊழியத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? Is there a progression because of us through the ministry? உதவின்னு சொன்னா நாம் அந்த ஸ்தானத்திலேயே நிக்கணும். If it is help means we should stand in that position itself. உதவியாக நின்னு நம்ம யுத்தங்களிலே ஜெயத்தை கொண்டு வரணும். Being helpful, we should bring victory to the battles. இன்னைக்கு अनेகர் பல விதங்களிலே கஷ்டப்படுகிறதை காண்கிறார்கள், ஆனால் அவர்கள் உதவி செய்வது இல்லை. Today we can see many of them suffering in many places, but they are not able to help them. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் என்ன பிரயோஜனம்? If we are not able to help others, what's the use? பணத்திலே உதவி செய்யலாம், Helping in money, பொருளிலே உதவி செய்யலாம், we can help with things, மற்ற பல விதங்களில் ஜெபத்திலே உதவி செய்யலாம். we can help in prayer. அப்படி நாம் உதவி செய்யாத பட்சத்திலே மற்றவங்களுடைய காரியங்களை நாம் உதவி செய்யாத பட்சத்திலே நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. When we are not able to help others and others things, then we cannot go to heaven. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்றோமா? Are we helping others இல்ல கண்டுகொள்ளாமல் போகிறோமா? or just going without sight? 2 சாமுவேல் 2 Samuel 21 அதிகாரத்திலே chapter 21, தாவீதை வெட்ட வேண்டும் என்று ஒரு ராட்சச பிறவி சபதம் பண்ணிக்கொண்டான். a giant birth took a challenge to kill David. ஆனால் தாவீது அந்த நேரத்துல பார்த்து விடாய்த்து போய்விட்டான்.
But at that time David became weary. இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களிலே தாவீதை அவன் வெட்டி கொன்று விடுவான். In the next few moments he will kill David. 15, 16, 17 நீங்க இந்த சம்பவத்தை நீங்க படிக்க முடியும். In 15, 16 and 17th verses you can see this instant. இத கவனித்ததான செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக ஓடி வந்தான். When Abishai the son of Zeruiah found this, he came to help the king. 2 சாமுவேல் 21:17 பார்க்கும் பொழுது 2 Samuel chapter 21 verse 17. செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து அந்த பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். And Abishai the son of Zeruiah succored him and smote the Philistine and killed him. அந்த யுத்தகளத்திலே அந்த அபிசாய் வராத பட்சத்திலே தாவீது செத்து போயிருப்பான். If Abishai did not come in the battlefield, David would have died. நாம் இந்த நாட்களில் உதவியாக நிற்க வேண்டும். Even these days we should be a help. ஜெபத்திலே உதவி. We should help in prayer. யுத்தங்களில் உதவி. We should help in the battle. ஒருவேளை கொஞ்சம் வசதி குறைவு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு பொருள் சகாயமோ இல்ல பண சகாயமோ செய்வது தவறு அல்ல. Maybe if they are lacking in facilities, it is not wrong if you should help them with money and things. நாம் அப்படி உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that we are in debt to help such people. நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யறது பாவம் அல்ல. It's not wrong that we are helping the poor. அதுல நாம் நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல ஏழைகள் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கும் செய்யலாம் வெளிஜனங்களுக்கும் செய்யலாம். When it is saying the poor people, we can both help the believers and other people too. யார் கஷ்டப்பட்டாலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்யறது பாவம் அல்ல. It's no wrong when anyone is suffering that we are helping them. அப்படி செய்யறது நல்லதுன்னு தான் பைபிள் சொல்லுது. The word of God says that such help is good. ரோமர் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Romans chapter 15 மக்கதோனியா 15:26 பார்க்கும் பொழுது 15:26 மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். அதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். For it hath pleased them of Macedonia and Achaia to make a certain contribution for the poor saints which are at Jerusalem, and it pleased them verily, and their debtors they are. 27ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. In verse 27 it is said that they are in debt to help them. அதனால நாம் தரித்திரருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். Therefore we are in debt to contribute to the poor. இன்னும் சொல்ல போனால் And more to say, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Galatians chapter 6 verse 10, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். and to the opportunity given to us, let us do good unto all men, especially unto them who are of the household of faith. எஸ்ராங்கிற பேருக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாருங்க. See the depth which is found in the name Ezra. அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தது. His life was a help to the others. நாமும் கூட மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We too have been called by God that we might help the others. நாம் இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்கிறோமா இல்லையா என்பதை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். These days we should question ourselves as to whether we are doing that ministry or not. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Exodus chapter 17, மோசே யுத்தகளத்திலே நிற்கிறான். Moses is standing in battlefield அவனுடைய கரம் துவண்டு போய்விட்டது. and his hands became weary அவனுடைய கை பலவீனப்பட்டு போய்விட்டது. and his hands became weak. கைகளை உயர்த்தினால் ஜெயம், கைகளை தாழவிட்டால் தோல்வி. If he should lift up his hands, then it's victory. If he should let down his hands, it's failure. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது. Such a situation prevailed. என்ன நடந்தது? What happened? உடனடியாக அந்த இடத்துல ஆரோனும் ஊரும் என்ற ரெண்டு பேர் வருகிறார். Immediately Aaron and Hur came to that place. ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல வைத்தார்கள். They took a stone and placed அந்த there. கல்லின் மேலே மோசேயை உட்கார வைத்தார்கள். They made Moses to sit upon the stone. அவனுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை ரெண்டு பேரும் தாங்கிக் கொண்டார்கள். And both of them held his hands which was stayed up. அன்றைக்கு யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. And there was victory in that battle. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from ஒரு this? தனி மனிதனுக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, முழு சபையினுடைய ஜெயத்துக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Not only to help an individual person, we should be people who are helping for the victory of the whole church. வெளியரங்கமாக பார்த்தால் மோசேயினுடைய கையை தூக்கி பிடித்தது போல தோன்றும். ஆனால் இன்னொரு பகுதியிலே பார்த்தால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெயித்து விட்டார்கள். Externally it might seem that they are holding up Moses' hands, but if you see in reality the whole of Israel got victory. மூன்றாவது எஸ்ரா என்று சொன்னால் ஆதரவு. Thirdly, Ezra means comfort. நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும். We the children of God should always be a comfort to the family. நன்மைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்.
And what we do should be a comfort to the others. நன்மைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். We should be a comfort for good sources. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிர்ப்பாளர்களாக மாறிவிடக் கூடாது. In any situation, we should not be the controversy. நாம் இந்த நாட்களிலே ஊழியங்களுக்கு சபைகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். These days the Lord has kept us responsible for the church and ministry. ஊழியத்திலே நாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க கூடாது. We should not be a stumbling block to the ministry. ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா புருஷன் என்ன சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு பார்க்க மாட்டாங்க. உடனே மனைவி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து சொல்லுவாங்க. Some houses you can see the wife, whatever the husband says, they will say a controversy to it. இல்ல மனைவி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவா, புருஷன் அதை ஏத்துக்கவே மாட்டார். Oh, if a good counsel is given to the wife, the husband will not accept it at all. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது? Who is she to say and who am I to hear? கடைசில பாருங்க, அந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு யுத்தகளம் போலவே இருக்கும். Finally, that life will be full of battles. வீடு மாதிரி இருக்கணுமே தவிர வீடு மிலிட்டரி கேம்ப் மாதிரி இருக்க கூடாது. The house should be like a house and not like a military camp. ஆபீசர் வர்ற மாதிரி வருவார். He will come like an officer. இவங்க எல்லாம் அட்டென்ஷன்ல இருப்பாங்க. They will all be in attention. அப்படி இருந்தா அது வீடு இல்ல. If they be like that, it's not a house. நாம் நம்முடைய வீட்ல ஒரு ஆதரவாக, நம்முடைய பேச்சு ஒரு ஆதரவா இருக்கணும், நம்முடைய ஊழியம் ஒரு ஆதரவா இருக்கணும், நம்முடைய பார்வையே ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும். We should be a comfort, our talk should be a comfort, our sight itself should be a comfort. அங்கே வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, in Ezra 7 verse 6 we can see, அவன் ஒரு அருமையான தேவனுடைய தேறின வேதபாரகனாக இருந்தான். He was a ready scribe of the Lord. அவங்க அப்பா பேரு செராயா. His father's name was Zeriah. செராயானா என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Zeriah? கர்த்தர் ஜெயித்திருக்கிறார்னு அர்த்தம். The Lord has victory. நம்முடைய தேவன் ஜெயித்தவர். Now God is victorious. சிலுவையில் வெற்றி சிறந்தவர். He is God is victory on the cross. நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போன தெய்வம் அல்ல. A God whom we worship is not defeated. நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன் ஜெயித்தவர். அப்ப அவர் ஜெயித்தானா நாமும் ஜெயத்துக்கு சுதந்திரவாளிகள். Our Father and our God, if he is victorious, then we are inheritors of that victory too. வாழ்க்கையில நாம் தோற்று போகவே கூடாது. We should never fail in our life. ஊழியத்திலே தோற்று போகவே கூடாது. In the ministry we should never be defeated. தேக்க நிலைகள் வரலாம். We can come to a ready state. தடைகள் வரலாம். There might be hindrances. போராட்டங்கள் வரலாம். There might be problems. தோல்வி வருகிறது போல நம்முடைய கண்களில் தென்படலாம். And it seems to in the eyes that it might be failures. ஆனா விசுவாசத்துல நீ தோற்று போக கூடாது. But you should never fail in your faith. பிரதிஷ்டையில, தெய்வீகத்தில, பரிசுத்தத்தில தேவன் நமக்கு வைக்கிற சோதனைகளிலே நாம் தோற்று போக கூடாது. You should never fail in the consecration, in the divinity, in the test that the Lord is keeping for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவன் ஒரு தேறின வேதபாரகன். He was a ready scribe. அவன் தேறினவன். He was a perfect person. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேறினவனாய் மாற வேண்டும். A child of God should become perfect. எல்லா பகுதியிலும் தேறினவனாய் மாறணும். He should be perfect in every angle. அதுக்கு தான் நாங்க இப்படி பிரசங்கம் பண்றோம். That is why we preach like this. கொலோசியர் 1:28 படி பார்க்கும் பொழுது, when we read in Colossians 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். We preach to present every man perfect in Christ Jesus. ஒருவன் தேறினவனா இருந்தா அவன் யாரு? ஒருவன் தேறினவனா இருந்தால் அவன் யாரு? குரு. If one is a perfect person, then he is a guru. ஒரு ஸ்டூடண்ட் தேறிட்டான் அப்படினா, இப்ப ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் வைத்துக்கொள்ளுங்கள். If you take for a student who is studying in teachers training, இப்ப B.Ed முடிக்கறாங்க இல்ல M.Ed முடிக்கறாங்க. முடிச்ச பிறகு இவங்க யாரு? இவங்க தேறிட்டாங்க. அதனால இவங்க யாரு? இப்ப இவங்க குரு. If they are studying a B.Ed or a M.Ed, then after passing through, then they become the teacher. சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு போதித்தவங்க எல்லாரை காட்டிலும் நான் எப்படி ஆயிட்டேன்? தேறினவனாய் மாறிவிட்டேன்னு சொல்றான். Psalmist says that he became a most high scholar than all the ones who has taught him. எனக்கு ஓரளவு போதிச்சாங்க, அவங்களே ரொம்ப அறிவுள்ளவங்க தான். ஆனா அவங்கள விட நான் இப்போ அதிகமான ஞானம் உள்ளவனாய் மாறிவிட்டேன். He is saying that they have taught me, but above all I am a more scholar than all of them. அந்த அளவு அவன் தேறினதாக சொல்லுகிறான். He says to that extent he has become perfect. 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, when we read in Psalm 119, 99 100 நாம் பார்க்கும் பொழுது, verses 99 and 100, எனக்கு போதித்தவர்களில் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். I am more understanding than all my teachers. முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். I understand more than the ancients. இதெல்லாமே தேறின ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். This shows the perfect experience. நாம் தேறினவர்களாக இருந்தா நம்ம அருமையா பேச ஆரம்பிப்போம். If we become perfect, then we will talk beautifully. ஒரு தேறின வேதபாரகன் சொன்னாலே அவன் ஒரு டீச்சிங் லைன்ல உள்ள ஒரு ஆள் தான். If he be a perfect scribe, then he is having a teaching line. இங்க இவன் சொல்லிருக்கு, அவன் நியாயப்பிரமாணத்திலே
தேறின வேதபாரகன். It is said that he was already scribe in the law. எதை பத்தி டவுட் கேட்டாலும் அழகா பேசுவான். Whatever doubt he is asked for, he will speak beautifully. மத்தேயு 13:52 பார்க்கும் பொழுது In Matthew's Gospel 13 verse 52, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is told there? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட தேறின வேதபாரகன். He is a scribe who is able to preach after the kingdom of heaven. அவன் ஒரு வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். He is compared to the householder which bringeth forth his treasure. தேறின வேதபாரகன் வீட்டு எஜமானாக மாறுகிறான். A ready scribe becomes a householder. அவன் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகள் பழையவைகளை எடுத்து அழகாக காட்டுகிறான். He is taking from his treasure which is new and old and beautifully shows நாம் them. இந்த நாட்கள்ல வேதத்திலே தேறினவர்களாக மாற வேண்டும். We should become perfect in the word of God. அடுத்ததாக Nextly, எஸ்றா 7:12 பார்க்கும் பொழுது Ezra chapter 7 verse 12, அங்கே அவனுக்கு பெயர் உத்தம வேதபாரகன். there he is called as the scribe who is upright. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசிவிட்டேன். That we have already spoken. உத்தம அங்க ராஜா சொல்றான், ஒரு ராஜா சொல்றான், ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா சொல்லுகிறது என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்றா. And Artaxerxes, king of kings, is saying that Ezra, the scribe of the law, who is in perfect peace. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறான்? Next, what do we understand from இவன் this? உத்தமங்கிறது ஊருக்கே தெரியும். The whole of the town knows that he is upright. ஒரு சில நம்ம சொல்லுவோம், நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். Some of them will say, if the Lord knows that if who I am, it is sufficient. கர்த்தருக்கு தெரியும், நீ பண்ற நல்லதும் தெரியும், நீ பண்ற தில்லுமுள்ளும் தெரியும். The Lord knows the good and the evil that you are doing. எனக்கும் தேவனுக்கு தான் அப்படிமாங்க. And they'll say that it's between me and God. அந்த டயலாக் நல்லா இருக்கு, ஆனா புறஜாதிகளும் பார்த்து உன்னை உத்தமன் சொல்லணும். The dialogue is good, but the Gentiles should see you and say that you're good. அவன் அர்த்தசஷ்டா 127 நாடுகள், அவன் பயங்கரமான வல்லமையான ஒரு ஆள். அவன் சொல்றான், ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா சொல்றான், அவன் உத்தமனான மனுஷன் சொல்றான். The king of kings Artaxerxes was a king for 127 countries. He says that he is upright. ஒரு ராஜா ஒரு சாதாரண மனுஷனை இவ்வளவு புகழ வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் லைஃப் பேசினது. There is no need for a king to praise such an ordinary person, but his life spoke. அவனுடைய வாழ்க்கையை பேச ஆரம்பித்தது. His life began to speak. நம்ம இருந்தாலும் வாழ்க்கை பேசணும், செத்தாலும் வாழ்க்கை பேசணும். Even if we are alive, our life should speak, and even if we die, our life should speak. அப்படித்தான் வேதம் எதிர்பார்க்கிறது. That is what the word of God expects. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆபேலை பத்தி சொல்லியிருக்கு. அவன் மரித்தான், ஆனால் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான். In Hebrews chapter 11 it is told about Abel that he is died but his life is still speaking. அப்ப உயிரோட இருக்கும்போது எவ்வளவு பேசியிருக்கோம்? Then how much more would he have spoken in his life? அவன் மரித்தான், ஆனாலும் அவன் வாழ்க்கை பேசுகிறது. But he was dead but his life speaketh. நம்முடைய வாழ்க்கையை பத்தி என்ன பேசுவாங்க மத்தவங்க எல்லாம்? What will the others speak about our life? உத்தமனாய் நாம குறித்து மத்தவர்கள் பேச வேண்டும். The others should speak about us as an upright people. தேவனே சாட்சி குறித்தார். எபிரேயர் 11:4 அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். God himself testified in Hebrews 11:4, he is dead and he yet speaketh. அடுத்து இவன் வேதபாரகன் என்று சொன்னால், Nextly when it is said of a scribe, முன்னே நடப்பவன். he is walking before. என்ன காரியனாலும் அவன் முன்னால தான் வருவான். Whatever thing it is, he will come ahead. நெகேமியா Nehemiah 12ஆம் அதிகாரம் chapter 12 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 36. அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, The last portion we read. வேதபாரகனாகிய எஸ்றா இவர்களுக்கு முன்பாக நடந்தான். Ezra the scribe walked before them. யார் யார் வந்தாலும் சரி, ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாலே எஸ்றா போயிட்டே இருப்பான். Anyone comes or not, before all of them will go Ezra. ஊழியம்னா நீ முன்னால வரணும். If it is ministry, you should come forward. நீ முன்னால வராம ஒதுங்கி போக கூடாது, இல்ல பின்னால பேருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வரக்கூடாது. You should not go aside when you have to come forward or go behind to see what is happening. வேதம் சொல்லுகிறது, மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருங்கள். The word of God says, be as the people who are walking before the fold. ஆண்டவருடைய ஊழியம் சொன்னா நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. If it is the ministry of God, never go backslide in it. கர்த்தருடைய வேலை அல்லவா? It's the work of the Lord. கர்த்தருடைய வேலையில நீ பின்வாங்குறது அழகல்ல. And it is not good for you to go behind in the work of the Lord. ஆண்டவருடைய வேலைன்னு சொன்னா நீ முதுகு காட்ட கூடாது. You should never go behind when it is the work of the Lord. ஆண்டவருடைய வேலைன்னா நீ முன்னால வந்திரணும். You should come forward if it's the work of God. தேவனுடைய வேலையில நீ பின்னாக வரவே கூடாது. You should never come behind in the work of the Lord. இன்னைக்கு अनेகர் கர்த்தருடைய வேலைன்னா அப்படி யோசிப்பாங்க. யாராவது பார்க்கறாங்களா, போறாங்களா, செய்றாங்களா, அவங்க பார்த்தா சரி அவங்களே செய்யட்டும் அப்படின்றுவாங்க. Today many of them are just looking as to whether anybody is going forward for the work of the Lord. If they are doing, let it right. மந்தைக்கு முன்னே நடக்கும் கடாக்களை போல இருங்கள். You should be like the flock which is found before the fold. உபாகமம் 33 பார்க்கும் பொழுது, When we see in Deuteronomy chapter 33, அங்கே காத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. it is told about Gad. அவன் முன்னணியிலே தான் வருவான்.
He will always come in the forefront. 12 பேரும் வந்தாலும் வராட்டாலும் இவன் முன்னால வந்துருவான். Whether the 12 of them come or not, he will come in the forefront. உபாகமம் 33:21 பார்க்கும் பொழுது Deuteronomy 33:21. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். He is choosing the first part for himself. அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து நீதி நியாயங்களை கர்த்தருக்காக நடப்பிப்பான். He will come ahead of the people and execute justice of the Lord. அவன் முன்னணியில வந்துருவான். He will come ahead. அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தருடைய வேலை, அதனால முன்னால வந்து நிக்கணும். Whatever might be his problem, it's the work of the Lord, therefore he will stand ahead. ஒரு பெருந்திரள் கூட்டம் எருசலேமுக்கு பயணப்பட்டால் பாட்டு பாடி ஆடிட்டு வராங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னால யார் தான் வந்துட்டு இருக்கா? யாரு ஃபர்ஸ்ட் லைன்ல வர்றது? யாரு? எஸ்ரா வந்துட்டு இருக்கான். A great group of people were coming behind and they were singing songs and coming, but Ezra was coming ahead of them. ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய காரியம், ஊழியம், கர்த்தருடைய காரியம் சொன்னா அது எங்கேயோ எந்த இடத்துலயோ என்னைக்கோ நீ முன்னால நிக்கணும். When it is spiritual matter on ministry, whatever, whichever place it might be found, you might be found ahead. வெட்கப்படக்கூடாது. You should never be ashamed. நீ ஒதுங்கி நிக்க கூடாது. You should never go aside. நீ வந்து ஆடியன்ஸ் கிடையாது. You are not an audience. நீ வந்து பார்வையாளர் கிடையாது. You are not an overseer. நீ வந்து பார்வையாளர் கிடையாது, ஆடியன்ஸ் கிடையாது. You are not an audience. நீ வந்து இதனுடைய முக்கியமான ஒரு இந்த சபையினுடைய சரீரமாகிய சபையில நீ ஒரு அங்கத்தினர். You are the member of the body of the church. இதை விட்டு நீ விலகி போய் அங்கங்க நிக்க கூடாது. நீ கர்த்தருடைய வேலைன்னா முன்னால வந்துடணும். Leaving this, you should not go aside standing anywhere, but you should come forward if it's the work of the Lord. எஸ்ரா 7:6 பார்க்கும் பொழுது Ezra chapter 7 verse 6. அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்தது. And the hand of the Lord his God was upon him. அதுதான் முக்கியமான அவனுடைய லைஃபை ஷைன் பண்ண வைத்தது அதுதான். That was making his life to shine. அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு செழிப்பாக சிறப்பாக தெய்வீகமாக மாறினதுக்கு ரகசியமே தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தது. For his life to flourish and become good like this is the hand of the Lord was upon him. இன்னைக்கு अनेक ஊழியக்காரங்க ஷைன் பண்ண முடியாம இருக்காங்க. Today many servants of God are not able to shine. अनेक பிரபலமான ஊழியர்கள் ஷைன் பண்றவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? What is the reason for many ministers of God to சில shine? விசுவாசிகள் கூட ஷைன் பண்ண முடியல. Even some believers are not able to shine out. அதனுடைய ரகசியம் என்ன? What is the secret of கர்த்தருடைய this? கரம் அவங்களோட இல்ல. The hand of the Lord was not upon them. தேவனுடைய கரம் உன்னோட இருந்துச்சுன்னா நீ ஷைன் பண்ணுவ. If the Lord's hand is upon you, you will shine. ஒரு வைரக்கல்லு எங்கேயோ ஒரு மலைக்குள்ளேயோ ஒரு மண்ணுக்குள்ளேயோ கிடந்தா அது ஷைன் பண்ணாது. A diamond, if it is found in a mountain or beneath soil, it will never shine. ஆனா அந்த ஆசாரி கையில அவன் பட்டத்திட்டறவன் கையில சிக்கட்டுமே. But if it comes into the hands of the mender, என்ன நடக்கும்? what will happen? என்ன நடக்கும்? What will happen? ஒன்னு பட்டைய தீட்ட என்ன செய்யும்? ஒவ்வொரு டிசைன்ல ஷைன் பண்ண ஆரம்பிக்கும். As much as he is shining its position, it will shine. எஸ்ரா வாழ்க்கை ஷைன் பண்ணிச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து இருந்தது. If Ezra's life should be shining, the hand of the Lord was upon him. அதனால என்ன நடந்துச்சு? For that what happened? எஸ்ரா 7:6 சொல்லிருக்கு அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். Ezra 6:7 it is said that the king granted all what he asked. தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுடைய முதல் அடையாளம் ஜெபம் அக்செப்ட் ஆகும். The first sign of God's hand being upon us is our prayer will be accepted. நான் திரும்பவும் சொல்றேன். Again repeat. தேவனுடைய கரம் நம்மேல் இருந்தால் அதனுடைய முதல் அடையாளம் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் என்று கேட்கப்பட்டு கொண்டே வரும். The first sign of the hand of the Lord to be upon us is there will be amen to every prayer we make. கர்த்தர் பதில் கொடுத்துட்டே இருப்பார். The Lord will give you reply. அவன் கேட்டதை எல்லாம் all what he asked. அப்படிதான் சொல்லிருக்கு. அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். The king granted him all his request. அந்த அளவு அவனுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு உண்டு. To that extent the king was giving yield to his words, and such a God is our God. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இருந்தால் நம்முடைய விண்ணப்பங்கள் செவிசாய்க்கப்படும். If in your life and my life, if the hand of the Lord is upon us, then all our requests will be granted. அடுத்ததாக எஸ்ரா 7:28 பார்க்கும் பொழுது, Nextly in Ezra chapter 7 verse 28, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால் as the hand of the Lord was upon him, நான் திடன் கொண்டேன். he was strengthened. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய கரம் இருந்தா நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாமே நம்மை திடப்படுத்திக் கொண்டே இருப்போம். நாமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். If the hand of the Lord is upon us, we will never become weary, but we will get strengthened ourselves. நமக்குள்ள சோர்வு வந்தாலும் நாமே நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். If there be weariness in us, we will clear it ourselves. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Psalmist and David says in the Psalms that the Lord is with me. அவனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிபட்டு போய் விட்டார்கள். In one situation, his wife and his children were all being caught. அவனுடைய வீடு கூடாரங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போய் விட்டது. His houses and the tents were all burned.
servant. அவனோடு கூட இருக்கிறவர்களும் அவனும் சேர்ந்து அழுதார்கள், பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள். He and the people along with him cried till they had lost all their strength. அப்போ கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவனை நம்பி வந்ததுனால நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி தாவீதையே கல்லெறியறதுக்கு கூட உள்ளவங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Then the people along with David thought that because of David itself it was so much of problem and began to rise against him. 1 சாமுவேல் 30ல நீங்க இத பார்க்க முடியும். In 1 Samuel chapter 30 you can see this. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தபோது When such a desperate situation came, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? what does the word of God say? தாவீது 6ஆம் வசனத்திலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David encouraged himself in the Lord is God. ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தா அவனை இன்னொருத்தன் வந்து திடப்படுத்த வேண்டாம், அவனே தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்திக் கொள்வான். If the hand of the Lord is with the child of God, then none others can come and encourage him, but he can encourage himself. வாங்க 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 அப்படிலாம் ஒருத்தர் நம்ம ஒன்று நீ சோர்ந்து போயிடாதீங்க, பரவாயில்ல வந்துருங்க அப்படிலாம் இல்ல. நமக்குள்ளே என்ன இருக்கு, ஒரு எனர்ஜி பூஸ்டர் இருக்கு. There is no need for others to come and encourage us. There is an energy booster within ourselves. நாமே பலப்படுத்திக் கொள்வது. We will strengthen ourselves. நாமே தேவனுக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்வது. We will encourage ourselves in the Lord. என் கையே எனக்கு ரட்சிப்பாயிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that my hand became my என் salvation. புயமே எனக்கு ரட்சிப்பாயிட்டு, என் கரமே எனக்கு ரட்சிப்பாயிட்டு. My hand and my arm became my salvation. நாமே நம்மை பலப்படுத்தணும். We ourselves should encourage. வேற யாருமே ஒண்ணுமே செய்ய வேண்டாம். No others can do anything. இப்ப சில இடங்கள்ல நம்ம சில பறவைகளை பாருங்க, அதுவே விழும், அது அடிபட்டுரும், அதுவே திருப்பி சிறகு அடிச்சு என்ன செய்யுது, எழும்புது. You can see some birds, they itself will fall and be hit, and it itself will flatter its wings and it அப்படியே அது செத்து போறது இல்ல, அது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி என்ன செய்யுது, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. It's not dying like that, but to the extent possible it begin to fly. விசுவாசிய ஊழியக்காரன் தான் விழுந்தா அப்படி கிடக்குறான். But the believer or some to God, if he falls, he's just fallen. அவனை வந்து யாராவது தூக்கி இந்த குழந்தை மாதிரி தூக்கி விட்டு சொன்னாதான் அப்படியா விழுந்துட்டானாமா, மற்றபடி அவனால எழும்பணும். அந்த அளவு அபிஷேகம் அவனுக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். And he is waiting for others to come and carry him like a babe, but there is anointing which is residing in him. He should flutter it and fly. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தால், if the hand of the Lord be upon us, ஆட்கள் வந்து சேருவாங்க நம்மட்ட. people will come and accumulate. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் Ezra chapter 8 18ல இருந்து 20 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, verses 18 to 20, தேவனுடைய கரம் தயையுள்ள கரத்தின்படியே, as the merciful hand of the Lord. 8:18ல அவர் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே, and by the good hand of our God upon us, ஒரு பெரிய கூட்டம் எங்களோடு வந்து சேர்ந்தது. a great group came and joined us. 18 பேர் வந்தார்கள். 18 of them came. 20 பேர் வந்தார்கள். 20 of them came. அடுத்து 220 பேர் வந்தார்கள். Nextly 220 came. இப்படி ஜனங்கள் நம்மட்ட வரணும்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். Like this, if people should come and join us, the hand of the Lord must be upon us. ஆண்டவர் ஜனத்தை நம்மட்ட கொண்டு வரணும்னா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தா ஜனங்கள் வரும், நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம், பேர் எழுதிக்கிட்டே இருக்கலாம், புதுசா வருவாங்க, எழுதிக்கிட்டே இருக்கலாம். If the hand of the Lord be upon us, then people will come newly and we can just keep writing upon them. 20ஆம் வசனம் கடைசில சொல்லிருக்கு, அவருடைய பெயர்கள் எல்லாம் குறிக்கப்பட்டன. Verse 20 last portion is said that they were all expressed by name. ஜனங்கள் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருந்தால் ஜனங்கள் நம்மோடு வந்து சேருவாங்க. 20 பேர் வருவான், 18 பேர் வருவான், 220 பேர் வருவான். டக்குன்னு சபை வளர்ச்சி அடையும். If the good hand of the Lord be upon us, then 18 of them, 20 of them and 220 will come and join and people will flourish. இது பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இதேதான். This was not only in the Old Testament but also in the New Testament. அப்போஸ்தலர் 11:21 பார்க்கும் பொழுது, Acts 11:21 when we see, அங்க என்ன சொல்லி இருக்கிறது, what it's told there, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியால் அநேகர் விசுவாசிகளானார்கள். because the hand of the Lord was with them, many of them were becoming believers. தெளிவாக சொல்லி இருக்கிறார். It is clearly said, அது ஆண்டவருடைய கரத்தினால் உள்ள ஒரு செயல். it is the work of the hand of the Lord. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். And the hand of the Lord was with them and a great number believed and turned unto the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். If it is a child of God, he should establish life like this. இன்னைக்கு அநேகரோடு கர்த்தருடைய கரம் இல்லாதனால தான் ஷைன் பண்ணல, அநேகருடைய கர்த்தருடைய கரம் இல்லாதனால தான் ஜனங்கள் வருகிறது இல்லை. Because the hand of the Lord was not upon many of them, they are not shining and the people are not coming. இரண்டாம் நாளாகமம் 30ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, 2 Chronicles chapter 30 12ஆம் வசனத்துல, verse 12, அதாவது தேவன் கரம் நம்ம இருந்தால் என்ன நடக்கும்னு நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். I am saying as to what is happening if the hand of the Lord is upon us. ஒன்று, கேட்டது கிடைக்கும்.
Firstly, what you ask, you'll get. இரண்டாவது நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ள முடியும். Secondly, we can encourage ourselves. மூன்றாவது ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்மோடு வந்து சேருவார்கள். Thirdly, a group of people will join us. 2 நாளாகமம் 30:12 படி தேவனுடைய கரம் கூட இருந்தால் ஒரு மனம் உண்டாகும். Second Chronicles 30:12, we see if the hand of the Lord is upon us, there will be oneness of heart. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மனம் கர்த்தருடைய கரம் கூட இருந்தா உங்களுக்கும் மனைவிக்கும் புருஷனுக்குமோ பிள்ளைகளுக்கோ அந்த பிரிவினையே வராது. If the hand of the Lord be upon you in your family life, between the husband, wife and children, there will be no divisions at all. அப்பா சொல்லிட்டாருன்னா அப்படி பிள்ளை கேட்டுட்டு போயிடுவான். If the father says, the child will hear. புருஷன் சொன்னா மனைவி அப்படி ஆமாங்க சரிதான். If the husband says, the wife will say, all right. மனைவி அதுக்கு ஒரு கருத்து சொன்னா இல்லையே இப்படியா இருக்குமா அப்படின்னா சரிதான். இந்த அளவு ஒரு மனம் வரணும்னா இது நம்முடைய ட்ரைனிங் கொடுத்து அடிச்சு கீழ்ப்படுத்தி அப்படி அல்ல. தேவனுடைய கரம் இருந்தா ஒரு மனம் தானாவே உண்டாகும். If the wife will say an opinion for the husband to hear it and acknowledge it, if the hand of the Lord be upon you, then there will be oneness of heart. அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே என் குடும்பத்துல கர்த்தருடைய கரம் வேணும். Therefore you pray well that the hand of the Lord be upon your family. தேவனுடைய கரம் அவர்கள் எல்லாரும், அதாவது நான் சொன்னது புருஷன் மனைவி பிள்ளைகள், ஆனா அங்க நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தேசம் முழுவதும் ஒருமனப்பட்டது. I'm saying only about the husband, wife and children, but here the word of God says that the whole land was united with one heart. அந்த வசனம் வாசிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. யார? ஒரு புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க இவங்கள இல்ல, யூதாவில் மொத்த ஒரு சந்ததி ஒரு கோத்திரம் ஒரு தேசத்தையே ஒருமனப்படுத்திச்சு. கர்த்தருடைய கரம் அந்த வேலையை செய்தது. It's not only the husband, wife and children, but the hand of the Lord united the whole national land, which is Judah. ஆனால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நம்முடைய வீட்டில் தேவனுடைய கரம் இல்லாத சூழ்நிலையில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்று கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். From this we can understand, because the hand of the Lord is not upon our family, we are saying different opinions. கர்த்தருடைய கரம் கூட இருந்தால், if the hand of the Lord be upon us, எஸ்ரா 7:9 படி அந்த மனிதன் எருசலேம் வந்து சேருவான். according to Ezra 7:9, that man will come back to Jerusalem. தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். Because the good hand of the Lord is upon him, he came to Jerusalem. ஆண்டவருடைய கரம் இந்த விசுவாச பயணத்திலே நம்மோடு கூட இருந்தால் நாம் புதிய எருசலேம் போய் சேருவோம். If the hand of the Lord be upon us in this faith journey, then we will go reach New Jerusalem. தேவனுடைய கரம் இல்லாவிட்டா நாம் பாபிலோனிலிருந்து இருந்து வரும்பொழுதே விசுவாச பயணத்திலே எங்கேயோ நாம் திசை மாறி போய் விடுவோம். Then if the hand of the Lord be not be upon us, then coming from Babylon itself, our journey would have turned straight. இந்த எஸ்ராவை குறித்து அடுத்ததாக நாம் படிக்கும் பொழுது, about Ezra, nextly we learn எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ezra chapter 7 verse 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இங்கே அவனுடைய 4 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். We see of the 4 aspects told about him. இதுதான் அவன் லைஃப். This was his life. இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள். This is the mystery of his life. அவன் வேற பெரிய திறமைகள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்படவில்லை. There are no great talents told about him. நீங்க சொன்னது அழகா சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தை அவன் ஆராய்ந்தான். It is told here that he began to search the scriptures. இரண்டாவது, nextly அதின்படி செய்தான். he did according to it. மூன்றாவது, thirdly உபதேசித்தான். he began to teach. நான்காவது, fourthly இதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். he prepared his heart. இது யாரும் அவனுக்கு ஒரு பாஸ்டரோ ஒரு டீச்சரோ யாரும் அவனுக்கு பிரசங்கம் பண்ணல. For this a pastor or a teacher did not preach to him. அவனே கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து லைஃப பில்ட் அப் பண்ணி வச்சிருந்தான். He himself began to seek the law of the Lord and built his life. இப்ப நீங்க பழைய ஆராய்ச்சியாளர்களை நீங்க பாருங்க. If you should go and see the people who were searching through the earth. அவங்களா ஒவ்வொண்ணா ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடாம குடும்பம் நடத்தாம இப்படியே கடந்து குடும்பம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஷேவ் பண்ணாம இப்படியே கடந்து ஆராய்ச்சி பண்ணி தான் பல அரிய பொருட்கள் எல்லாம் நெஞ்சிருக்கான். சாதனைகள் எல்லாம் சாதிச்சிருக்காங்க. They have been researching through without eating or looking about their families or even shaving, and they have found out many things. எத்தனை பேர் அதனால தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. Many of them have lost their life because of this itself. இதெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் தெரிந்ததான காரியங்கள். These are things which you know in the world. ஆனா இவன் ஆராய்ந்தது எதைனா வேதத்தை. But he only seeked for the law of the Lord. வேதத்தை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பான். We have to seek the law of the Lord. அப்ப இந்த 66 புத்தகம் கிடையாது. It was no 66 books then. அவங்களுடைய காலங்கள்ல இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் தான் இருந்துச்சு. And in his days were the laws of books of law. அப்படிதானே? கரெக்ட் தானா? நியாயப்பிரமாணத்தில் தான். It was only the law. அவங்களுக்கு இந்த ஆதியாகமோ யாத்திராகமோ அடுத்து சொல்லுங்க லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ இதுதான் அவங்க கையில கிடைச்சிருந்தது. He had only Genesis, Exodus, Leviticus, Numbers and Deuteronomy. இதுக்கு மேல அவங்க எங்க போல ஆகமங்களுக்கு தெரியாது. இந்த பிரமாணத்தை தான் இதையே ஆராய்ச்சி பண்ணி இதுல அவன் தேறி வந்துட்டான்.
These were the only laws which was in his hand, and he was searched through it and became perfect in it. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். He was always searching through the scriptures. வேதத்தை ஆராய்தல். He is searching the scriptures. அதுல உள்ள பெனிஃபிட் என்ன? What is the benefit of it? வேதத்தை ஆராய்ஞ்சா நமக்கு கிடைக்கிற ரெண்டு காரியங்கள் சொல்றேன். I tell you of two things which we gain when we search the scriptures. யோவான் John 5 chapter 5 39 பார்க்கும் பொழுது verse 39. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பாரு, அதுல என்ன இருக்கு? நித்திய ஜீவன் மறைந்திருக்கிறது. Search the scriptures, for in them ye think ye have eternal life. நாம் இந்த நாட்கள்ல வேதத்தை ஆராயணும். We should search the scriptures these days. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு முதல்ல உட்கார்ந்து படி. Firstly, leaving to research, you sit and study. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டடி பண்ணு, என்ன இருக்கு, என்ன நோக்க, எது என்ன எழுதி இருக்குன்னு பாரு. You should sit and study as to what is written there. திரும்ப என்ன நோக்கத்தோடு எழுதி இருக்குன்னு பாரு. Nextly, see as to what purpose it is written for. அதுல உள்ள போதனை என்னன்னு பாரு. See how the appearance of it is. அதனுடைய போதனை என்ன, moral என்ன? What is the moral of it? இத நீங்க அப்படி எதனால ஆவியானவர் இந்த சூழ்நிலையில இப்படி சொல்லி இருக்கிறாரு? And the Spirit of God is told in this situation. இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ண கர்த்தருடைய வசனம் ஜோடி இல்லாதிராது. அவைகள் ஆவியானவர் அவைகளை ஒன்றை என்ன செய்வாரு? சேர்ப்பார். Like this, when we are searching out, the word of God will not be with a pair, and the Spirit of God will unite them. அப்படியே நீங்க ஆராய்ச்சி பண்ண உங்களுக்குள்ள நித்திய ஜீவனுடைய வேலையை கர்த்தர் நடப்பிக்கிறார். Now as you keep searching through it, the Lord will work out the work of eternal life. படிக்கிறது வேதம், உள்ளுக்குள்ள நடக்கிறது நித்திய ஜீவனுடைய வேலை. You are reading the scripture, but what is happening in you is eternal life. அது மூலமா உன்கிட்ட பேசுவார். And the Lord, he will speak through that. அதுல உன் கண்ணை பதிப்பார். He will fix your eyes upon that. தாவீது சொல்றான், And David says, அழகாக சொல்றான், he is saying like this. வேதத்தின் ரகசியங்களை காண என் கண்களை என்ன செய்யும்? அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறக்கணும் ஆண்டவரே. Open thou my eyes that I may see the mysteries of the word of God. அவனுடைய ஆசையை பாத்தீங்களா? Look at his desire. 119 சங்கீதம் 18 வசனம். Psalm 119 verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறக்க வேண்டும். Deal bountifully with thy servant that I may see the word of God. வேதத்துல அதிசயங்கள் இருக்கு. There are mysteries in the word of God. ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே நீ வாழ்நாளெல்லாம் ஓடி போயிடுற. One word is sufficient. With that one word you will go through all the days of your life. நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போயிருந்தேன். I went for a company. அந்த கம்பெனில ஒரே அந்த பெரிய ஹால்ல ஒரு வசனம் இருக்கு. In that big hall was one verse. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். I will make you a praise and fame. வேற ஒண்ணுமே கிடையாது. No other verse. அந்த செப்பனியால சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. That verse which is told in Zephaniah. வேற எந்த வசனம் ஒண்ணுமே இல்ல. No other verse anywhere. அப்ப அவர்ட்ட கேட்டோம். Then I asked him, இந்த வசனம் மட்டும் வாக்குத்தத்தம்னு அழகான வாக்குத்தத்தம் போட்டு வச்சிருக்கீங்களா? Have you framed it saying that it's a beautiful promise? இல்ல. Not so. இன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனி ஓனர். Today I am a big company's owner. ஒரு காலத்துல எனக்கு இருக்க வீடு கிடையாது. Once I had no place to stay. நானும் எங்க அண்ணனும் இருந்தோம். ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போறதுக்கு ஒரு வேஷ்டி தான் இருந்துச்சு. அதனால வேஷ்டியை மாத்தி கட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். I and my brother were there. We had only one clothing to dress upon, and we used to change and dress and go. எப்படி இருக்கும்? அண்ணனுக்கு காலையில கண்டக்டருக்கு இன்டர்வியூ. And that elder brother had an interview for conductor. கண்டக்டர் வேலைக்கு அவருக்கு இன்டர்வியூ. He had the interview for a conductor's job. இவரு வேலைக்கு போணும். He has to go for work. இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு? வேஷ்டி கொடு, நான் கண்டக்டர் என்ன செய்யணும்? இன்டர்வியூ போணும். And now the elder brother is asking for the duty because he has to go to interview for the conductor. அப்ப சீக்கிரம் இன்டர்வியூ போயிட்டு வா, நான் எங்க போணும்? அந்த வேஷ்டி கட்டி தான் வேலைக்கு போகணும்னு சொன்ன ஒரு கால். Then he said, you go for the interview and come because I have to go for work. நான் இருந்த வீட்டுக்கு போற சந்தில சைக்கிளே உருட்டிட்டு போக முடியாது. In the passage where I am to go to my house, I cannot even ride on a cycle. அவ்வளவு ஒரு சின்ன சந்தில உள்ள ஒரு வீட்ல தான் நான் என்ன செஞ்சேன்? வாடகைக்கு இருந்தேன். In such a small passage was I was living in a rented house. அந்த நாட்கள்ல நான் கர்த்தரை அறிஞ்சபோது எனக்கு சொன்ன வார்த்தை என்னது? நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னார். அது நிறைவேறிச்சு. When I knew the Lord, then the Lord promised me that he will keep me up praise and fame, and that is fulfilled. அத நான் எழுதி வச்சிருக்கேன். That is why I kept here. அந்த ஒரே வார்த்தை என்னை இவ்வளவு தூரம் நெஞ்சிருக்கு கொண்டு வந்திருக்கு. That one word has brought me thus far. இதுல இருந்து நாம என்ன நினைக்கிறோம்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். From this what we understand is we should hold on to the word of God. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. You search the scriptures, for in them are eternal life. இந்த லைஃபையே மாத்துறது இந்த வார்த்தை தான்.
The whole life is changed by this word. இந்த வசனம் தான் உன் லைஃபை புரட்டி போடுகிறது. It is this verse which is turning your life. இது நித்திய ஜீவன், மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். This is eternal life, what you will get in eternity. பரலோகம் தான் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். Heaven only is determining eternal இந்த life. உலகத்திலே நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? What is given to us in this world? அப்போஸ்தலர் 17:11 படி Acts 17:11. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it's told there? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். They became more noble than the others because they searched through the scriptures. நற்குணசாலிகளாய் மாறினார்கள். They became noble. இந்த வார்த்தை ஒரு வசனம் நீங்க ஆராய்ச்சி பண்ண உங்களுடைய கேரக்டரை மாற்றும். The more you search the scriptures, your character will be changed. உங்களுக்குள்ள இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். The failures in your life will be victorious. அதுக்கு தான் நாங்க சொல்றோம் பைபிளை படிங்க. That is why we ask you to read the word of God. முதலாவது புரியுதோ புரியலையோ படி. Firstly, whether you understand or not, you read. ஒரு ட்ரிப் படிச்சு முடிச்சிரு. Read once. அதுக்கு பிறகு After that, ஒவ்வொரு புக்கா உட்கார்ந்து இது ஏன் எதுக்கு அப்படினு படி. keep searching each book and as to why it's written like this. ஒவ்வொண்ணா நீ படிச்சு வரும்போது கர்த்தர் உனக்கு போதகராய் மாறுவார். As you keep reading everything, the Lord will become your teacher. அடுத்து உன் வாழ்க்கையோடு அந்த வசனம் இடைபடும். Nextly, that word will be united with your life. உன்னுடைய கேரக்டரை மாத்தும், நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் உன்னை மாற்றும். It will change your character and make you a partaker of eternal life. மற்றபடி நாம ஆராய்ச்சின்னு சொன்னா யாரு எப்படி, இவங்க எப்படி, அவங்க எப்படி, இவன் எப்படி, அவன் எப்படி, இப்படி ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரவே கூடாது. For researching as to how this person is, how that person is, how they are, we should not come to the temple of God for that. 27ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது Psalm 27 when you read, தாவீது என்ன சொல்லுகிறான்? what does David say? உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். I desire to dwell in thy temple that I may search out in the house. எதுக்கு ஆராய்ச்சி பண்ணாரா? What did he search for? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. That he might see the glory of நீ God. ஆராய்ச்சி பண்ணி அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து பயோடேட்டா ஹிஸ்டரி எழுதிட கூடாது. You should not search out and say that he is not right and this person is not right. நீ ஆராய்ச்சி பண்ணி முடிவிலே தேவனுடைய மகிமையை காண வேண்டும். At the end of your research, you should see the glory of God. இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்தான், இரண்டாவது அதின்படி செய்தான். This Ezra searched through the scriptures and did according to it. ஆராய்கிறது ரொம்ப சுலபம், அதின்படி செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். Searching is very easy, but doing is very hard. பிரசங்கம் பண்றது ரொம்ப சிம்பிள். Preaching is very simple. பிரசங்கத்தை கேட்பது அதை விட சிம்பிள். To hear the preaching is more simple. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செயல்படுத்துறதுங்கிறது தான் பயங்கரமான சாதனை. But to unitedly practice it is a great task. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய பயிற்சி வைக்கணும். A child of God should practice to do according to the word of God. தமிழ்ல சொல்லுவாங்க அஞ்சிலே நிசையனாத வளைக்கணும். In Tamil they will ask to bend in 5. அதுபோல Like this. இந்த மார்க்கத்துல வந்த உடனேயே நம்ம வளைக்கணும். After coming to this religion, we should bend ourselves. மத்தவங்க நம்மள வளைக்கி பிரயோஜனம் இல்ல. நம்ம நாமே வளைச்சு இதுக்கு உட்படுத்தணும். Others bending is not a problem, but we should bend ourselves and unite ourselves to it. நீங்களாவே ஒரு வசனத்தை படிச்சு அதை பிராக்டீஸ் பண்ணுங்க. You should read a verse and practice it. கர்த்தர் ஒரு வசனத்தை பேசினார்னா அதை பிராக்டீஸ் பண்ணுங்க. If the Lord will speak a word, you practice it. கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தைகளை பிராக்டீஸ் பண்ணுங்க. The words which the Lord is speaking to you, you practice it. ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த வசனத்தின் அடிப்படையில வாழ்க்கையை கொண்டு வாங்க. You lead your life systematically in the basis of this word. அதின்படி செய்தல். You do according to it. இந்த செய்யறதா ரொம்ப கஷ்டம். Doing is very difficult. இப்போ கானா ஒரு கல்யாணத்துல மரியாள் இயேசுவினிடத்துல ரசம் குறைந்து போனதை சொன்னாங்க. In the marriage of Cana, Mary came and said to Jesus that the wine is diminishing. அப்போ அவர் சொன்னாரு என்னுடைய வேளை வரவில்லை. But he said that my time is not yet come. இப்போ அவ போய் அந்த மரியாள் போய் என்ன சொல்றாங்க, அந்த வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் என்ன செய்யுங்க செய்யுங்க. Now Mary went and told the servants as to do whatever he commands. வேற ஒண்ணும் செய்யாதீங்க. Nothing else should you do. அவர் என்ன சொல்றாரோ சொல்றத மட்டும் செய். What he commands, that is what you do. இப்போ அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. Now he began to say, கற்சாடிகளை கொண்டு வாருங்க. you bring the pots. கொண்டு வந்தாச்சு. And they brought. தண்ணீரை நிரப்புங்க. And fill it with water. நிரப்பி முடிச்சாச்சு. And they filled it with water. மொண்டு பரிமாறுங்கள். And மொண்டு பரிமாறுங்கள். now you serve it. அவ்வளவுதான். என்னங்க தண்ணியை கொண்டு போய் எப்படிங்க ஊத்துறது அப்படி கேட்டானா? They did not ask us to how it's water, how it's become wine. ஏன் கேட்கல? Why didn't they ask? சொல்லுங்க. தண்ணியை ஊத்துன அடுத்த செகண்ட் அது எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்காங்க.
The next second that they were pouring the water, the reaction was taking place. கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டேனாலே கர்த்தர் தன்னுடைய செயலை அங்க அற்புதங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, செய்ய ஆரம்பிக்கிறார். As you obey itself, the Lord is beginning to do His miracles. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. The Holy Spirit which is given to them that obey. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்ம அப்படி கவனமா இருந்தா போதும், நம்ம செய்ய செய்ய அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். It's enough if be careful to obey the word of God. What we yield, He will do உன் it. கோலை செங்கடலை நோக்கி நீட்டுன்னு சொல்லிட்டாரு. He asked to stretch out the rod against the Red Sea. கரையில் நின்னு நீட்டியாச்சு, அற்புதம் நடந்துருச்சு. And he stretched out his rod and there was miracle. இப்ப மோசே இறந்து போயாச்சு. Now Moses went. மோசே இறந்து போய் விட்டார். Now Moses was dead. இப்போ யோசுவா யோர்தானை கடக்கணும். Now Joshua had to cross Jordan. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? Now what did the Lord say? பெட்டியை ஆசாரியர்கள் பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு தண்ணியில இறங்க சொல்லுங்கறார். He is asking the priest to take the ark of God and get into the water. இப்ப யோர்தான் ரெண்டா பிளக்குன்னு சொல்றார். Now Jordan will be split in two. அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு பெட்டியை தூக்கிட்டு எங்க இறங்கிட்டாங்க? யோர்தான்ல இறங்கிட்டாங்க. Now they obeyed likewise and got into Jordan. இவன் உள்ள போக 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 அப்படியே யோர்தான் ரெண்டா போயிட்டே இருக்கு. As they were going into Jordan, Jordan was splitting in two. அது மோசே காலங்க, இது 21ஆம் நூற்றாண்டுங்க அப்படிலாம் அவன் பேசிட்டு இருந்தான். Did he was speaking, it was Moses, now it's 21st century. அது மோசே செய்வாருங்க, யோசுவா எப்படிங்க செய்ய முடியும், நாங்கெல்லாம் பெட்டி தூக்கிட்டு தண்ணியில இறங்கினா எல்லாம் போயிடுங்க அப்படிலாம் யாரும் சொல்லல. They did not say, கர்த்தருடைய வசனத்தின்படி செய், அது போதும். They did not say it is Moses, how can we do it now? I am Joshua. You do according to the word of God, that is what is command. கொர்நேலியுவின் வீட்ல அவன் காத்திருக்கிறான். In the house of Cornelius he was waiting. இப்ப பேதுரு வர்றாரு. Now Peter came. அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, அவன் வருவான், அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய். Now the Lord is saying that he will come, you do what he says. யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். In John 2:5, what he commands, do it. அப்போஸ்தலர் 10:6ல நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். Acts 10:6 we see that what he will say what you should do. ரூத் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, In Ruth chapter 3 4ஆம் வசனத்துல verse 4, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it's told there, அவன் என்ன போவாஸ் நீ சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லுவான். Boaz will command what you have to do. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is most important. ஒரு தேவனுடைய பிள்ளை, A child of God போவாஸ் சொல்றதபடி செய்ய வேண்டும். should do what Boaz commands. நீ செய்ய வேண்டியது என்னவென்று அவன் உனக்கு சொல்லுவான். He will see what you have to do. 5ஆம் வசனத்துல Verse 5, அந்த மருமகள் சொல்றா, that in-law is saying, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். I will do all what thou sayest me to do. கீழ்ப்படிதல் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். Obedience will command a miracle. கீழ்ப்படிதல் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும். Obedience will do miracles. இவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்தது மாத்திரமல்ல, அதின்படி செய்தான். He not only searched out the scriptures in his life, he also did according to it. அதை உபதேசித்தான். Nextly, he preached it. உபதேசித்தல் ஒரு ஊழியம். Teaching is a ministry. காஸ்பலை நீங்க போய் சொல்லணும். You should go and tell the gospel. டாக்டரின்ஸ் நீங்க போய் சொல்லணும். You should go and tell the doctrines. உபதேசம் என்பது நம்முடைய ஊழியம். Doctrines is our ministry. அதை நீங்க செய்யணும். You should do it. நீங்க யாருக்காவது சொன்னாதானே இது தெரியும். Only if you tell the others, they will know. சொல்லலனா, if you don't tell, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எவனுக்கு தெரியும் சத்தியம் தெரியும். If there is nobody to preach, who will know the truth? இந்த நாட்கள்ல நம்ம ஆளுங்க போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாங்க. These days our people are ashamed to go and tell the gospel. அது தவறு. That's wrong. நமக்கு கிடைக்கிற டயத்தை நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். அத நீ தண்ணீர்ல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். The time we get, we should tell the word of God. You put it upon the waters and you will see the reward after many days. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த ஊழியம். Many of them, many places, only sons of God are having this ministry. நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தானே? Are not all you servants of God? உண்மைதானா? நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தானா? Are you not all servants of God? லேவியராகமத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊழியக்காரங்க தான். When you read in Leviticus, you can see that all of them are servants of God. 25:55 பார்க்கும் பொழுது 25:55, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் என் ஊழியக்காரரே. All the children of Israel are servants. எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணின எல்லாரும் ஊழியக்காரர்களே. And all of them whom I set out of Egypt are my servants. அப்ப எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும். Then in all angles, all believers should do the ministry. நான் வசதி ஆயிடுச்சு, நான் எப்படிங்க போய் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? I am becoming in facilities, how can I go do the ministry? 2ஆம் நாளாகமம் 2 Chronicles 17ஆம் அதிகாரத்துல chapter 17, அந்த யோசபாத் ராஜா என்ன செய்தான்? what did King Jehoshaphat do? அவன் இந்த உபதேசிக்கிற ஊழியத்தை 3 பேர் கையில கொடுத்தான். He gave the ministry of preaching in 3 people's hands. 2ஆம் நாளாகமம் 17, 5, 6, 7, 8, 9 நம்ம பார்க்கும் பொழுது
7, 8, 9, 10 பார்க்கும் பொழுது 2 Chronicles chapter 17 verses 7, 8, 9 and 10. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it's told there? பிரபுக்களில் ஒரு கூட்டத்தார் உபதேசிக்க ஆரம்பித்தார்கள். And there were a group of princes who began to preach. லேவியரில் ஒரு கூட்டம் உபதேசிக்க ஆரம்பித்தது. A group of the Levites began to preach. ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் உபதேசிக்க அனுப்பப்பட்டது. A group of the priests began to preach. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு ஜனங்களுக்கு திரிந்து போதித்தார்கள். And they taught in Judah and had the book of the law of the God with them, and throughout the cities of Judah they taught the people. நான் லேவியன், நான் ஆசாரியன், நான் ஒரு பிரபு என்றெல்லாம் அவங்க ஸ்தானம் பார்க்கவே இல்ல. They did not look to the position saying that they are princes, Levites and priests. அவங்க கர்த்தருடைய வேத புத்தகத்தை கையில எடுத்துக்கிட்டு திரிந்து ரோடா திரிஞ்சு ஜனங்களுக்கு உபதேசித்தார்கள். They went taking the word of God along the roads and began to preach to the people. அப்படி செஞ்சதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? Because they had done like this, what happened? நீ ஊழியம் செய்தால் If you do the ministry, உனக்கு யுத்தம் இல்ல இருக்காது. there will be no wars for you. நீ ஊழியம் செஞ்சு பாரு, கர்த்தருடைய வேலை யுத்தம் தான் ஊழியம். அதை நீ செஞ்சு பாரு, உன் யுத்தத்தை கர்த்தர் நடத்தி ஜெயத்தை கொடுப்பார். You do the ministry of the Lord which is real in the gospel, and the Lord will do if you conduct your battles. 2 நாளாகமம் 17, 11 10 பார்க்கும் பொழுது 2 Chronicles 17 verse 11 அங்க 10 பார்க்கும் பொழுது verse 10, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it's told there? இவர்கள் போதித்தார்கள், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களில் மேலெல்லாம் கர்த்தருடைய பயங்கரம் உண்டானது, அவர்கள் யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வரவில்லை. And when they preached the word of God, the fear of the Lord fell upon all the kingdoms of the lands that were round about Judah. They made no war against them. நீங்கள் பிரபுவோ லேவியனோ ஆசாரியனோ கர்த்தருடைய வேலையை செஞ்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாமல் கர்த்தர் அமைதிப்படுத்தி தருவார். Whether you be a prince or a Levite or a priest, you do the work of the Lord, and the Lord will conduct your battles. அடுத்து தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Nextly, he had his heart which is framed. நல்லா கவனிங்க. You listen properly. இருதயத்தை பக்குவப்படுத்தணும். You have to prepare your heart. இருதயத்தை நீங்க குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. You should never be confused in your heart. இருதயத்துல அதாவது மைண்ட்ல ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. In your mind you should have a maturity. நம்ம இந்த மார்க்கத்துல இத்தனை வருஷம் ஆன பின்பு இந்த இவ்வளவு பிரசங்கங்கள், இவ்வளவு சத்தியங்கள், இவ்வளவு ஆழங்கள், இவ்வளவு ஆவிக்குரிய தன்மைகள் எல்லாம் கேட்டு பயிற்சிவித்து வரும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு ஸ்டடியான ஒரு தன்மைக்கு வரணும். After coming into this religion and having so much of preaching and so much of training and so much of depth, our heart should be coming into a trend. இன்னும் நம்ம குழந்தைத்தனத்துல இருக்க கூடாது. We should no more be found in a childish manner. குழந்தையா இருந்த ஒரு காலங்கள் உண்டு. இப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு குறிக்கப்பட்ட இலக்கை தொடக்கூடிய ஒரு காலங்கள் வந்து விட்டது. There were times when we were children, but in our spiritual life this is the time for us to meet a mark. உங்களுடைய இருதயம் பக்குவம் இல்லைன்னா குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. If your heart is not prepared, you will confuse. அதனால இயேசு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. That is why Jesus says, let not your heart be troubled. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Have faith in me and also have the faith in God. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு நமக்குள்ள இருதயத்துல தெளிவா இருக்கணும். After coming into a spiritual life, our heart should be very clear. உங்களுடைய இருதயத்துல பக்குவம் இல்லைன்னா கஷ்டமாயிடும். If your heart is not prepared, it's very difficult. இந்த மார்க்கத்துல இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய இருதயம் குழம்பாமல் மனரம்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். After coming for so many years into this religion, your heart should not be confused, but you should have a firmness in your heart. இந்த பக்குவம் என்பது கனியுள்ள வாழ்வை காண்பிக்கிறது. This preparedness of the heart shows a life of fruit. யார் பக்குவப்படுத்துவது? Who can make it prepared? உபாகமம் 33:14 பார்க்கும் பொழுது Deuteronomy 33 verse 14. உபாகமம் 33:14 சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் பலன்கள். We see that the sun is preparing the fruits and the reward. ஒரு தேவனுடைய பிள்ளையை சூரியன் அந்த கனியை பக்குவப்படுத்துறது சூரியனுடைய வேலை. For a child of God, it's the work of the sun to make the fruits precious. அது எப்ப பழுக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. We do not know when it is doing its work. பச்சையா இருக்கும். It will be very ripe. திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் அடிக்கும். Suddenly it will become yellowish. திருப்பி பாத்தீங்கன்னா வேற கலருக்கு வந்துரும். And suddenly it will come to another color. சுத்தமா மஞ்சள் கலருக்கு வந்துரும். And totally it will come to an yellow color. வெளிய பார்த்தா இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அது கனி தரக்கூடிய அந்த தன்மை, அதனுடைய டேஸ்ட் எல்லாம் என்ன செய்யுது? டேஸ்டே மாற ஆரம்பிக்குது. Outside it will be found like this, and internally the taste itself is changed. வெளிய பார்த்தா கலர், உள்ள பார்த்தா டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது. Outside is the color, inside the taste is changed. அதுபோல like this. அதனால தான் பெந்தேகோஸ்ல வந்தா வெளியரங்கமா பார்த்தாலும் நம்முடைய ஜீவியத்துல மாற்றங்கள், நடை, உடை, முடி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம், உள்ளுக்குள்ளேயும் ஒரு தெய்வீகமான பக்குவம். That is why in this Pentecostal life there will be changes which is taking place outside also in our dressing and in our walks, and internally also changes taking place. நடை, உடை, பாவனை எல்லாமே சேஞ்ச் ஆகுது. In our walks, talks and actions, everything is changed. ஒரு சிலர் சொல்வாங்க அது உள்ளுக்குள்ள இருந்தா போதுங்க அப்படிமாங்க. Some people
people say, if it is inside, it is sufficient. உள்ளுக்குள்ள மட்டும் அந்த பழம் பழுத்துட்டு வெளியே கருங்காயா இருந்துச்சுன்னா இன்னும் பழுக்கலன்னு வச்சு கடைசியில ஒண்ணுமே இல்ல, அவன் யூஸ்லெஸ்ஸா போயிடும். If that fruit is ripen inside and outside it is very raw, then it will see that it's still not ripen and you உள்ள நம்ம அறியாமலே டேஸ்ட் மாறுது, வெளியே நம்முடைய பார்வையிலேயே அதனுடைய கலர் மாறுது. unknowingly itself the change is taking place inside and outside also the color is changed. இது யார் செய்யறது? Who is doing this? எந்த கெமிக்கலும் செய்யாது. No chemicals is doing it. எந்த கெமிக்கலும் செய்ய முடியாது. There can no chemical do this work. எது செய்யுது? What is doing? சூரியனுடைய வேலை அது. It's the work of sun. சூரியன் யாரு? நம்முடைய தேவன் தான். Sun is a God. கர்த்தரே சூரியனா இருக்கிறார், நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படிலாம் பைபிள்ல நம்ம படிக்கிறோம். We can see that God is the sun and the sun of righteousness will நம்முடைய rise. இருதயத்தை பக்குவப்படுத்துறது ஆண்டவர் தான். Our heart is being perfected by God. லைஃப்ல வெளியரங்கமான சேஞ்சிங், உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுதல். Externally there is a change and internal man is strengthened every day. அடுத்ததாக Nextly, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல Ezra chapter 7 verse 12, ராஜா அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். the king is writing a letter. என்ன லெட்டர் எழுதுறான் தெரியுமா? What is he writing? உனக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக. You will have perfect peace. ராஜா ஒரு சாதாரண பரதேசி மாதிரி அடிமை மாதிரி இருக்கிறவனுக்கு அவன் சொல்ற வார்த்தை என்ன? 12ஆம் வசனத்துல துவக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எழுதுகிறதாவதுன்னு சொல்லுவான். ஆனா எழுதும்போது சொல்றான், உத்தம வேதபாரகனாகிய எஸ்ராவாகிய உனக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக. And to the ordinary man who was a slave, the king is saying in verse 12, Artaxerxes, king of kings, and to Ezra the scribe of law, and you shall have perfect peace. இது எதை காண்பிக்கிறது? What does this show? வாழ்க்கையில பூரணம் என்பது சமாதானத்திலும் பூரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். The perfectness in life is that we should have perfect peace. பூரண சமாதானம். Perfect peace. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு பூரண சமாதானம் நாம் பயிற்சி வைக்கணும். We should always practice a perfect peace in our lives. பிசாசுட்ட மட்டும் தான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது. You should never compromise with Satan. யார்ட்ட மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது? Only with Satan. பிசாசுட்ட மட்டும் தான் போ ப்ளீஸ் போ அப்படினு சொல்ல கூடாது. Only with Satan you should not compromise and say please go. ஒருத்தன் பிசாசு துரத்துனா நான் அது போகவே இல்லையா, கடைசில ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டு கடைசில ப்ளீஸ் தயவு செய்து போன்னு சொன்னான். அது போகுமா? One person was casting out demons and he said finally without it going it's saying please go. பிசாசுட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. You should never compromise with Satan. ஆனா மத்த எல்லாரோட உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்கும். But you should compromise with everything else. தேவனோடு உனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். You should have a compromise with God. ஒரு சிலருக்கு ஆண்டவர் மேல தான் பயங்கரமான கோபம், இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லி. Some of them will have a lot of anger towards God. கோபம் யார் மேல போயிடுச்சு? Whom is the anger going to? அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல. He did not support me. மச்சமரமா செஞ்சிட்டாரு. He was partial. ஜெபத்தை கேட்கவே இல்ல. He did not hear my prayer. இப்ப முழு கோபம் யார் மேல போயிடுச்சு? ஒரு சிலருக்கு அவர் மேல கோபம் போயிடுச்சு. Now the total anger goes upon God. இன்னும் ஒரு சிலருக்கு தங்கள் மேலயே கோபம். Some of them are angered with themselves. நான் சரியே இல்ல. I'm not right. நான் வாழ்ந்து பயனே இல்ல. There's no use of me living. நான் ஏன் இருக்கணும்? Why should I live? இது ஒரு போராட்டம். This is a struggle. அடுத்த போராட்டம் மற்றவங்கள்ட்ட. Next struggle is with the others. அதனால தான் பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லும்போது, that is why when Pastor Steve is saying, முதலாவது நீ தேவனை மன்னிச்சிரு. Firstly forgive God. உன் மேல உள்ள கோபத்துல எல்லாம் நெஞ்சிரு. அவர் உனக்கு தீங்கு பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டீல, சரி அவரை மன்னிச்சிரு. You are thinking that he's done evil to you, therefore forgive him. இரண்டாவது நீ சரியில்லைன்னு சொல்றீல, உன்னை நீயே மன்னிச்சிரு. Secondly, you are saying you are not right, you forgive yourself. அதுக்கு பிறகு மத்தவங்க எல்லாம் மன்னிச்சிரு. Nextly forgive the others. பூரண சமாதானம் இருக்கணும். You should have perfect peace. பூரண சமாதானம் இல்லாம நம்ம போய் பரலோகத்துக்கு போக முடியாது. Without perfect peace we cannot go to heaven. சும்மா ஒரு 4 பேர்ட்ட சமாதானம் பண்ணிட்டு ஒரு 12 பேர்ட்ட பாக்கி வச்சிட்டு நம்ம போய் பரலோகத்துக்கு போக முடியாது. Making peace with four of them and having party with 12 we cannot go to heaven. ஏசாயா 26:3 என்ன சொல்லுது? Isaiah 26 verse 3. என்ன சொல்லுது? என்ன சொல்லுகிறது? What it's told there? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். Thou will keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusted in thee. கர்த்தரையே நீ உறுதியா பற்றிக்கொண்டினா, அவரையே நம்பி இருந்தா உன் வாழ்க்கையில பூரண சமாதானம் கிடைக்கும். If you hold on to the Lord himself and trust in him alone, you will have perfect peace in your life. கடைசியாக Finally, எஸ்ரா 7:20-21 படி Ezra 7:20 and 21, அவனுக்காக கஜானாவையே கர்த்தர் ராஜா திறந்தான். he opened the king opened the treasures for him. அவனுக்காக கஜானாவில இருந்து எல்லாத்தையும் கொடு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. From out of the treasures he gave him orders to give him everything. முதல்ல அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தானா? Finally he gave him all his needs. இப்போ இங்க வந்த பிறகு அவனுக்கு அவன் கொடுக்க முடியாதனால கஜானாவையே திறந்தாச்சு.
Nextly, because he is not able to come and give, he opened the treasures. உன்னுடைய வாழ்க்கை உத்தம வேதபாரகனாக இருந்து வேதத்தை ஆராய்ந்து அதின்படி செய்து அதின்படி உபதேசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் உனக்காக கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். If you be a ready scribe doing according to every law of the Lord and heeding to his call, if you prepare your heart, then the Lord will give all his treasures. நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பாயாக. You can get everything from the king's treasures and give. 21 நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் நான் சொல்லுகிற கட்டளை அவன் கேட்டா கொடுத்துரு. Verse 21, he is saying a decree to all the treasurers to give out what he required. எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தான். எல்லா கஜானாவையும் திறந்து விடுன்னு சொல்லிட்டான். He gave orders to open out all the treasures. பைபிள்ல இதே மாதிரி எந்த இடத்துலயுமே நடந்ததே கிடையாது. In the word of God you cannot see anywhere which happened like this. அடிமையான மனிதனுக்கு கர்த்தருக்காக நின்றபடியால் கர்த்தர் செய்த மகத்துவம் எல்லா கஜானாவும் திறக்கப்பட்டது. Unto a slave who lived for the Lord, the miracle which the Lord did was to open all the treasures of land. உலகத்தில் உள்ள பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது. All the riches which belong to this earth is ours. வானத்தின் செல்வம் பூமிக்குரிய செல்வம் எல்லாம் நமக்கு சொந்தமானது. The riches of heaven and the riches of the earth belongs to us. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how the word of God says. எல்லா வானத்தின் செல்வம் பூமியின் செல்வம்னா நமக்குரியது. The riches of heaven and riches of earth belongs to us. உபாகமம் 33:13 பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினால் நிறைந்திருப்பதாக. In Deuteronomy 33 verse 13 we see that Joseph, he shall be blessed of the Lord of his land and with precious things of heaven. அடுத்து பூமியில் உள்ள ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்கள் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்கள் எல்லாம் அவனுக்கு உண்டாவதாக. Nextly, of the chief things of the ancient mountains and for the precious things of the lasting hills. வானத்தின் ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு தான். எல்லா கஜானாவையும் கர்த்தர் திறக்க வேண்டும். And the blessings of both heaven and earth will be ours and all the treasures should be opened. ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு அருமையான போதகங்களும் நிறைவான பரிசுத்தாவியின் அக்னி அபிஷேகமும் இல்லாத ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. How an ordinary man who did not have so much of preaching and the anointing of the Holy Spirit, how he had lived. கர்த்தாவே என்னை புதிய ஏற்பாட்டு எஸ்ராவாய் மாற்றும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். We shall ask of the Lord to make us as the New Testament Ezra. அப்படி வாஞ்சிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All of them who desire, so you close your eyes and kneel down. கர்த்தாவே என்னை புதிய ஏற்பாட்டு எஸ்ராவாய் மாற்றும். Lord, you turn me as the New Testament Ezra. நான் எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும். You be thou my help. நான் இந்த ஊழியத்துக்கு உதவியாக ஆதரவாக இருக்க வேண்டும். I should be a help or a comfort to this ministry. நீர் ஜெயித்தவர், நானும் ஜெயிக்க வேண்டும். You are victorious, I should be victorious too. நான் கர்த்தருடைய வேலையில முன்னாக நிற்க வேண்டும். உத்தமனாய் நாம் நார வேண்டும். I should stand ahead for the work of the Lord and become upright. ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, your hand should be upon me. நான் கேட்கிற இந்த ஜெபங்களுக்கு நீர் பதிலளியும் ஆண்டவரே. You should grant all my requests and prayer. எல்லாம் எஸ்ராவின் வல்லமை இப்பொழுது நம்முடைய மத்தியிலே இறங்க வேண்டும். Let the power of Ezra also descend upon us. அவனை நிரப்பி அவனை நடத்தி அவனை ஜெயிக்க வைத்ததான அதே ஜீவன் பரிபூர்ண வல்லமை இரட்டிப்பாய் இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்ம மேல் வந்து இறங்க வேண்டியது அவசியம். The same life and perfect life in Ezra should descend upon us in the New Testament. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? How many of them need எத்தனை this? பேருக்கு அந்த வாழ்க்கையை பயிற்சி வைக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள்? How many want to practice such a life? நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் எல்லார் மேலும் அபரிமிதமாய் இறங்கும். When you yield yourself, such a power will descend on all of us. தேவனுடைய கரம் உன்மேல் இருந்தால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். If the hand of the Lord be upon you, what you desire you உன் will மூலமாய் get. அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். Many of them will be saved through you. நீ உன்னை நீயே திடப்படுத்திக் கொள்வாய். You will strengthen yourself. உனக்குள்ள மற்றவர்களுக்குள்ள ஒருமனம் உண்டாகும். There will be oneness between you and the நீ இந்த others. எருசலேமுக்கு வந்து சேருவாய். You will come reach Jerusalem. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பாய். You will search through the scriptures. உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் நற்குணசாலியா நீ மாறுவாய். You will have eternal life and you will become devout. கர்த்தர் சொல்லுவதை செய்து பழகுங்கள். You do what the Lord commands. கர்த்தருடைய வார்த்தையை உபதேசியுங்கள். You preach the word of the Lord. உலகத்தில் நமக்கு இருக்கிற பிரபுக்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள்ங்கற ஸ்தானத்தை பார்க்க வேண்டாம். கர்த்தருக்காக நீங்கள் நில்லுங்கள். உங்கள் யுத்தங்களை கர்த்தர் செய்வார். Do not look to the positions of princes or Levites or any priests, but you stand for the Lord, the Lord will do for you. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போட்டு இருதயத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். அவர் இந்த பாதையிலே உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தட்டும். You take away the confusion from your heart and yield yourself to the Lord, let the Lord prepare your heart. ஒரு கனியுள்ள வாழ்வை கர்த்தர் தருவார். The Lord will give a fruitful life. பூரண சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். You will have perfect peace. கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். The Lord will open the treasures of heaven for you. கர்த்தாவே எஸ்ராவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, change me like Ezra. அவனுக்குள்ளே ஆளுகை செய்த அதே வல்லமை எனக்குள்ளே இரட்டிப்பாய் இறங்கி வரட்டும். The power which was residing in him, let it come double fold நான் upon me. உமக்காக நிற்க வாஞ்சிக்கிறேன். I desire to stand for என்னை you. பலப்படுத்துவீராக. You strengthen thou me. ஹalleluya.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். வாயை திறந்து கேளுங்க, அது போதும். கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்தந்த சூழ்நிலைகளிலே அந்தந்த கிருபையை தருவார். வாழ்க்கையில நீங்கள் எந்த பகுதியில பயணப்பட்டாலும் கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு தேவையான கிருபை தருவார். ஆமென். ஆண்டவரே எஸ்ராவை போல மாற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வசனம் கேட்ட, வசனத்தை போதித்த, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆமென் எஸ்ராவாய் மாற்றும். இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரே எதெல்லாம் வாஞ்சித்து ஜெபிக்கிறார்களோ அதை அப்படியே அவர்களுக்கு ஆக கடவுளே. வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ அது அப்படியே ஆகட்டும்.